ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரேகா ஃபேமிலி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்ச உடனே தேவையான அளவு நம்ம நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நார்மலாக நம்ம சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு கொஞ்சம், அப்புறம் சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் இருந்ததுன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா செவந்து வர மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்து அது வெந்தயம் கருகிறதுக்கு முன்னாடியே நம்ம சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு நல்லா சிவப்பாக ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இருந்துச்சுனாக்கா கல்லுப்பு எடுத்து போட்டு அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டலாம். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நம்ம வதக்கும் போது அந்த உப்பு நல்லா அந்த குழம்புல நல்லா ஏறும். வெங்காயமும் நமக்கு நல்லா சீக்கிரம் நமக்கு வதங்கி கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு 3 காஞ்ச மிளகாவை நான் காம்பு கூட பிக்காமல் அப்படியே போட்டுட்டு நல்லா அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனாக வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் பூண்டு பாதி தட்டியும் பாதி முழுசாகவும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ நிறைய பூண்டு போடுறீங்களோ அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அதனால் அந்த அளவுக்கு பூண்டை நான் இதில் ஒரு 1.5 பூண்டு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக தான் குழம்பு செய்கிறேன்றதுனால நீங்கள் நிறைய குழம்பு செய்கிறதா இருந்தால் 2 பூண்டு 3 பூண்டு நல்லா உரித்து பாதி தட்டி போட்டுருவேன், பாதி முழுசாக போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடையும் அந்த காஞ்ச மிளகாவோடையும் நல்லா அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கோல்டன் கலராக அது நல்லா வதங்கிடுச்சு. பூண்டோட ஃப்ளேவர் அந்த வெங்காயமும் பூண்டும் சேர்ந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண உடனே அடி பிடிக்காத மாதிரி நம்ம நல்லா நாலாப்புறமும் நல்லா கலக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை நான் சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்த பிறகு அதில் வதக்கின்னு இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எனக்கு இதில் நம்ம பூண்டு போட்டு நம்ம புளியெல்லாம் ஊற்ற போதுனால நல்லா தாராளமாகவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு காஞ்ச மிளகாவும் போட்டுருக்கோம். அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் வாசனை அந்த மஞ்சத்தூள் வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கனாக்கா மசாலா ஃப்ளேவரோட நல்லா ரெடி ஆகிட்ருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு அந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துட்டு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்ருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை நான் ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா நம்ம கரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலாவில் கரைச்ச புளியை நம்ம இப்போ ஊற்றிக்கிறோம். புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா நம்ம அந்த இதை நல்லா கலக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சரி, தூள் பெருங்காயமாக இருந்தால் சரி, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லா தூவி விட்டுக்கலாம்.
தூவி விட்டுக்கிட்டு அது நல்லா நமக்கு கொதித்து வரணும். அந்த கொதித்து வர ஸ்டேஜுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொதிச்சுட்டு அந்த பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். அந்த பூண்டெல்லாமும் நல்லா வெந்துட்டுருக்கும். வெந்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாமே, மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போயிட்டுருக்கும். திருப்பணும் நம்ம வந்து இது ஒரு 2-3 செகண்ட் வந்து நல்லா திக்காகணும். அதுக்காக மூடி விட்டுட்டு திருப்பணும் திறந்து பார்த்துட்டோன்னாக்கா நல்லா கொதித்து நமக்கு நல்லா திக்கான நமக்கு பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் வந்து போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னாக்கா பூண்டு குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கடைசி ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலையும் ஒரு பொடி போட்டுட்டு தூவிட்டு நல்லெண்ணெய் இருந்துச்சுனாக்கா மேலே ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் குழம்பு இறக்கி வச்சிங்கனாக்கா சூப்பரான பூண்டு குழம்பு அருமையாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதத்தோடலாம் செமையாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். பாய்.